Hi friends, 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உள்ளாடி சேல் பண்ணுற boAt Rockerz 103 Pro என்கின்ற இந்த நெக்பேண்ட் பற்றி பார்க்கலாம். 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான வசதிகள் இந்த நெக்பேண்டில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த நெக்பேண்டோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த நெக்பேண்ட் பொறுத்த வரைக்கும் மிந்த்ரா மற்றும் boAt வெப்சைட்டில் சேல் பண்ணுறாங்க. மிந்த்ரா வெப்சைட்டை விட boAt வெப்சைட்டில் கம்மியான பட்ஜெட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல் boAt நெக்பேண்ட் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்குது. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளாடி நெக்பேண்ட், டைப் சி கேபிள், எக்ஸ்ட்ரா டிப்ஸ், யூசர் மேனுவல் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சிருக்காங்க. இந்த நெக்பேண்ட் பொறுத்த வரைக்கும் வெயிட் அந்த அளவுக்கு இல்லை. நெக்பேண்ட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதே போல் நெக்பேண்டோட கேபிள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுற நிறைய நெக்பேண்டில் கேபிள் பொறுத்த வரைக்கும் நைஸாக இருக்கும். ஆனால் இந்த நெக்பேண்டில் ஃப்ளாட்டான கேபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட்டான கேபிள் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக டேமேஜ் ஆகாது. இந்த நெக்பேண்ட் பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த நெக்பேண்டில் மேக்னெட் வச்சுருக்காங்க. ஆனால் மேக்னெட்டில் ஃபங்க்ஷன் எதுவுமே கிடையாது. கண்ட்ரோல் போர்டு பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 பட்டன்ஸ் இருக்குது. சென்டர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்பேண்ட் உங்களுக்கு ஆன் ஆகும். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. இந்த நெக்பேண்டோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ப்ளூடூத் 5.3 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே டைமில் 2 டிவைஸ் கூட நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நெக்பேண்டில் 40 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்குது. கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சென்டர் பட்டனை 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லோ லேட்டன்சி உங்களுக்கு எனேபிள் ஆகும். இந்த நெக்பேண்டில் 150 mAh கொண்ட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. டைப் சி இருக்கனால 1 மணிக்கூரில் முழுமையாக சார்ஜ் பண்ணிக்கலாம். முழுமையாக சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 20 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்கும் அப்படின்னு பிராண்டு சொல்கிறாங்க. ஆனால் நார்மலாக யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் 15 மணிக்கூர் ப்ளேபேக் கிடைக்குது. இந்த நெக்பேண்டில் 10 மில்லிமீட்டர் கொண்ட டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடியோ லவுடாக இருக்குது. ஒரு 80ல் வச்சு சாங்ஸ் கேட்டிங்க அப்படின்னா கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உள்ளாடி நல்ல ஒரு பிராண்டட் நெக்பேண்ட் வாங்கணும். அந்த நெக்பேண்டில் கண்டிப்பாக ஃப்ளாட்டான கேபிள் இருக்கணும். பேஸ் நல்லா இருக்கணும். அதிகமான ப்ளேபேக் இருக்கணும். குறிப்பாக அந்த நெக்பேண்டில் கேமிங்க்கு லோ லேட்டன்சி கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த நெக்பேண்ட் உங்களுக்கு ஒரு பெஸ்டான சாய்ஸாக இருக்கும். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.